ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரேஷ் vlogs. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து நுங்கம்பாக்கமில் இருக்கிற அக்கார்ட் மெட்ரோபாலிட்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா, நம்ம வந்து லன்ச் சாப்பிட போகிறோம். ஸோ லன்ச் எங்கே சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது ஏன் இங்கே வரக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன்லேயே இதுக்கு முன்னாடி ஓபிஎம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம ராயல் இண்டியானா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான், நான்வெஜ் இதில் கிடையாது. இது வந்து ஃபுல்லாக பஃபே மாடு தான். அண்ட் அவங்களே பார்பிக்யூ நேஷனில் ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக வெஜ் தான் சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வெல்கம் ட்ரிங்க் சர்பத் மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சூப் கொடுத்தாங்க. இந்த சூப் என்ன சூப்னா மிக்ஸ்ட் வெஜிடபிள் சூப். அண்ட் அதுக்கப்புறமா நிறையா ஸ்டார்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸ்டார்டர்ஸ் வந்து சாப்பிட்டு முடித்தோடனே பஃபே இருக்குது. இந்த ஒரு சைடு பஃபே வந்து ஃபுல்லாக மெயின் கோர்ஸ், சாலட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு வந்து டெசர்ட், ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா சூப் வந்து கொஞ்சம் ப்ராப்பர் குவான்டிட்டியில் தான் கொடுத்தாங்க. எல்லாமே ரைட் குவான்டிட்டியில் கொடுத்ததுனால எங்களால் மெயின் கோர்ஸுமே சாப்பிட முடிஞ்சுது. ஸோ சூப் சாப்பிட்டு முடிச்சிட்டப்புறமா என்னெல்லாம் ஸ்டார்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, புட்டு அந்த இலையில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வெஜ் கட்லெட் அண்ட் சைனீஸ் ஸ்டைலில் சோயா இந்த மீல் மேக்கர் இருக்கும்ல, அது வந்து கொடுத்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டில் வந்து செம்மையாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு கிரில் பன்னீர் மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து எப்படின்னா வேக வச்சு சும்மா கிரில் பண்ணியிருக்காங்க போல், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சீஸி கிரில்டு ப்ராக்கலி, அதுவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலாக ப்ராக்கலி பிடிக்காது, பட் இவங்க பண்ணி கொடுத்த அந்த ஸ்டைல் அண்ட் டேஸ்ட்டில் வந்து அது செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த சைனீஸ் சோயா வந்து ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து திருப்பி அது ஆர்டர் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன். இதுதான் அந்த பஃபே சொல்லியிருந்தேன். இங்கே வந்து அந்த பருப்பு பொடி ரைஸ் இருக்கும்ல, அதுக்கான அந்த பவுடர் அண்ட் கீ எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்டீம் ரைஸ் இருந்துச்சு, அண்ட் நிறையா கரீஸ், அப்புறம் நிறையா வெஜிடபிள் ஸ்டூ அண்ட் நிறையா பொரியல் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறையா சாலட்ஸுமே இருந்துச்சு, மேங்கோ சாலட், கிம்ச்சி சாலட், அதுக்கிட்டே நிறையா சாஸஸ் அந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து இந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் சென்டரில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிரியாணி, சப்ஜி பிரியாணி தான் இருந்துச்சு. அண்ட் நிறையா சன்னா அண்ட் ரொட்டிக்கான நிறையா கிரேவிஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து ரொட்டி பட்டர் நான் அந்த மாதிரி ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக தான் ஆர்டர் பண்ணணும். அது வந்து அந்த பஃபேக்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு. பன்னீர் அந்த மாதிரி நிறையா கிரேவிஸ் இருந்துச்சு ரொட்டிக்கும், அண்ட் ரைஸ்க்குமே நிறையா கிரேவிஸ் இருந்துச்சு. இந்த சைடு இன்னொரு சைடு சொன்னல பஃபே, ஸோ இது வந்து டெசர்ட் மெனு. ஃபுல்லாக ரோஸ் மவுஸ் இருக்குது, அண்ட் சியா சீட்ஸ் போட்ட பனக்கோட்டா, அண்ட் இது வந்து ப்ளூபெர்ரி சீஸ் கேக். அதே மாதிரி நிறையா இங்கே கேக்ஸ் தான் இருந்துச்சு நிறையா. இது வந்து இதுவும் ஒரு விதமான கேக் தான். இது வந்து ஸ்ட்ராபெரி க்ரீம் கேக். அந்த மாதிரி நிறைய லைனாக ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. என் தம்பிக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி கேக் அண்ட் நிறையா கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். நிறையா டெசர்ட்ஸ் இருந்துச்சு. டெசர்ட்ஸ்னால் நம்ம டெய்லி வாங்குகிற ஸ்வீட்ஸ் கூட இருக்குது, லைக் காஜு கட்லி இருந்துச்சு, அண்டு காஜு பிஸ்தா ரோல் மாதிரி ஒரு அந்த டைப்பில் ஒரு பால்கோவா இருந்துச்சு. அண்ட் ஒரு இன்னொரு மவுஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறையா ஐஸ்கிரீம்ஸும் வந்துச்சு. சைடில் ஒரு ஃப்ரீசர் வச்சுருந்தாங்க, அதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இல்லைனா குல்ஃபி கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கிட்ட நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட்
சாக்லேட் சாஸ், ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன ரெஸ்டாரண்ட்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye guys. See you in the next video.